மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்களை குளறுபடி இல்லாமல் உடனுக்குடன் முழுமையாக வழங்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் மனு அளித்தனர். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அபிஷேக் மனு சிங்வி, சல்மான் குர்ஷித், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரைன், திமுக பொருளாளர் TR பாலு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, சமாஜ்வாடி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர். அதில் தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு சதவீதத்துடன் வாக்களித்தவர்களின் எண்ணிக்கையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்தியா கூட்டணி 26 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கோம். இந்த கூட்டணிக்கு சரியான பதில் இது வரைக்கும் அது முறைப்படி அவங்க ஆக்ஷன் எடுக்கல. யார் தவறு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நோட்டீஸ் போகாம அந்த கட்சிக்கு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனிடையே மத உணர்வை தூண்டும் வகையில் பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் பேசி வருவதாகவும் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் MP ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா அளித்துள்ள புகார் கடிதத்தில் தனியார் தொலைக்காட்சிக்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டியில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்குடன் பிரதமர் ஒப்பிட்டதாகவும் பரம்பரை வரியை கொண்டுவர காங்கிரஸ் முயற்சிப்பதாக உண்மைக்கு புறம்பானவற்றை கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.